நம்ம புதிய உடன்படிக்கையின் சத்தியங்கள்னு சொல்லிட்டு வரும்பொழுது நினைவு கூற வருகிறோம். திருவிருந்திலே நினைவு கூற வருகிறோம். ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்த நாட்களில் அவர் பழைய உடன்படிக்கையில் தான் இருந்தார். அந்த காலத்தில் தான் இருந்தார். எங்கே புது உடன்படிக்கை தொடங்கிற்று? சிலுவையிலே தொடங்கிற்று. இயேசு வாழ்ந்த காலத்தில் கூட பழைய ஏற்பாட்டு காரியம், பழைய உடன்படிக்கை, பழைய சத்தியங்களை தான் அவர் பேசிட்டு இருந்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிதான். ஏன்னா அந்த காலகட்டம் அது. அங்கே புதிய உடன்படிக்கைக்கான காரியங்கள் நடக்கலை. அங்கே பிசாசை விரட்டணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேறொன்றும் போகாதுன்னு சொல்வார். அதனால எல்லாம் உட்காந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சிலுவைக்கு முன்னாடி அவர் சொன்னதை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு பாருங்க, எழுதின சுவிசேஷம் 16:17 வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என்ன சொல்லிட்டாரு? யாரால நடக்கும்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். இங்க ஜெபம் உபவாசம் பண்ணி ஜெபித்தவர்களால் நடக்கும் அடையாளம் போட்டிருக்கா. சிலுவையிலேதான் புது உடன்படிக்கை தொடங்கிற்று.